கொரோனா பிளாக் ஃபங்கஸ் கரும்பூஞ்சை நோயால பாதிக்கப்பட்டு என்னுடைய வலது காது வலது கண்ணு எல்லா செயலிழந்து போயிடுச்சு. இப்போதைக்கு கொஞ்சம் வலது கண்ணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கருவிழி மூமெண்ட் கொஞ்சம் மூமெண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி வலது காதும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் சுகர் நார்மலா இருக்கு. 7 மாசமா நான் சுகர் செக் பண்ணிட்டு 140க்கு மேல சுகர் ஏறவே கிடையாது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சுகர் வந்து 350 400 அந்த ரேஞ்ச் எல்லாம் இருந்திருக்கு. இப்ப 7 மந்த்தா எவரி மந்த் நான் செக் பண்ணிட்டு 140 மேல சுகர் ஏறவே கிடையாது. அது இல்லாம என்னோட ரிலேஷன் சர்க்கிள்ல நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். எல்லாருமே அருமையான ஒரு கடவுள் மாதிரி இந்த பொருள் கொண்டு வந்து எனக்கு கொடுத்தீங்க, நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்கு. 10 வருஷமா மாத்திரை சாப்பிட்டு இருந்தவங்கன்னா இந்த வித சாப்பிட ஆரம்பிச்சோன்னா மாத்திரையவே நிப்பாட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா கடவுள் மேல நம்பிக்கையோட நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க மேடம். இன்னும் நிறைய பேருக்கு இதை கொண்டு போன அந்த இறைவன் அருள் எனக்கு கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ மேடம். மதிவண்ணன் சார். ஹலோ, சொல்லுங்க மேடம். உங்களுக்கு எத்தனை காலமா வந்து எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நான் ஜூலை 21 சாப்பிட்டுட்டு இருக்கேன் மேடம். 2024 ஜூலை 21 ஓகே ஓகே, கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 மாசமாக இல்லைங்களா? மேடம். கொரோனானால ஏற்பட்ட பாதிப்புனால ஐயா அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வலது கண் வலது காது செயலிழந்து போன ஒரு சூழல். அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உண்மையில கஷ்டமான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆர் ஏதாவது ஒரு நோயினால ஏற்பட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டா துண்டிக்கப்படும் போது இவ்வளவு நாளா பண்ண விஷயங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைஃபே சேஞ்ச் பண்ணிருக்கும். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில இருந்தவங்க தான் ஹாப்பி மதிவண்ணன் சார். நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சாருடைய டெஸ்டிமோனிய வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கேன். உண்மையிலேயே வந்து அப்பா அவருடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னா வாழ்க்கை, அதாவது உயிர் போய் உயிர் வந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது சாருமே அந்த வார்த்தையை உச்சரிச்சாங்க, அனுபவிச்சாங்க. உண்மையை சொல்லணும்னா நான் வந்து உச்சரிச்சேன்னு சொல்லலாம், ஆனா நீங்க அதை சொல்லும் போது உண்மையிலேயே வந்து அனுபவிச்சவர் சொல்லுவாங்க. எமனையா நான் தொட்டுட்டு வந்தவன் பாத்துட்டு வந்தவங்கன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வீரியம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு விளிம்பில் நின்று கொண்டு வந்த சூழ்நிலையில் இருந்த எனக்கு இறைவன் வந்து எலிக்சர் மிக்ஸ் மூலமா ஒரு வரத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிறதுதான் பொருள். கிட்டத்தட்ட ஐயா வந்து 8 மாசமாக பயன்படுத்தி இன்னைக்கு செயலிழந்து போன அவருடைய பார்வையில ஒரு மூமெண்ட். இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். செயலிழந்த ஒரு விஷயத்த வந்து பட்டு போன ஒரு விஷயத்த வந்து துளுக்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு, அதை விட மனிதனோட உடம்புல இருக்கக்கூடிய நுண்ணியமான விஷயங்கள், பட்டு போன நுண்ணியமான விஷயங்களை துளிர் வைக்கிறது வந்து உண்மையிலே இறைவனுடைய ஒரு குடுப்பனை தான். அந்த வகையில ஐயா வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காரு. அன்னைக்கு இருந்த அவருடைய ஹெல்த்தும் அன்னைக்கு இருந்த அவருடைய மனநிலையும் இன்னைக்கு கம்ப்ளீட்டா வந்து அவ்வளோ ஒரு டெவலப்மெண்ட்ல நம்மள போல, அதாவது கொரோனா இல்லாம நம்ம எப்படி வந்து பாதுகாக்கப்பட்டோமோ அதே மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு ரிவர்ஸ் ஆகுறாரு அப்படிங்கிறது ஒரு உண்மையில வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு டெஸ்டிமோனி. மதிவண்ணன் சார். கண்டிப்பா ஹாப்பி மதிவண்ணன் சொல்றது ரொம்ப பெருமையா இருக்கு. இப்பதான் ஹாப்பியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே, இந்த கண்ணு இந்த காது இதை தவிர்த்து வேற என்னங்க ஐயா உங்களுக்கு பாதிப்பா இருந்தது உடல் ரீதியாக? உடல் ரீதியா ஏன்டா குணத்தங்கிற நிலைமை இருந்துச்சு. பட் சுகர் கண்ட்ரோலா இருக்கு. அடுத்த செக்ஸுவல்ல வந்து ரொம்ப ஹாப்பி. ஐயா உங்களுடைய வயது தெரிஞ்சுக்கலாமா? 47 மேடம். இளம் வயதுல இந்த மாதிரியான வார்த்தை திரும்பி கிடைக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் வந்து கொரோனாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டயத்துல அன்கான்சியஸ்ல இருந்தப்ப என்ன பாத்தீங்கன்னா, இந்த வெயில்ல நடந்தா கால்ல நெருப்பு பட்டா எப்படி கொப்பளிக்கும் அது மாதிரி புண்ணெல்லாம் வந்துருந்துச்சு. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அதை சர்ஜரி பண்ணி ரொம்ப பெஜராக்கிட்டாங்க. காலே கட்ட விரலே ரொம்ப வேஸ்டா போறது மாதிரி ஆயிடுச்சு. அதன் பிறகு நான் வண்டி ஓட்டி வண்டியில சைலன்சர்ல சுட்டு கொப்பளிச்சது.
நான் எந்த மருந்துமே எடுத்துக்கல, எலிக்சர் மிக்ஸ் தான் சாப்பிட்டேன், புண்ணு ஆறிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. எண்ணற்ற அந்த கொப்பளிச்சதுக்காக ஆஸ்பத்திரி போய் அந்த கட்டவரில் எலும்பு அரிச்சிருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணி என்னென்னமோ கட்டவரில வீணாக்கிட்டாங்க. பட் ஆனா கட்டவரில் இருக்கு, ஆனா புண்ணு வந்தது ஆறிடுச்சு. பட் ஆனா இப்ப ரீசெண்டா எனக்கு 2 தடவை சைலன்ஸ்ல சுட்டு இன்ஜின், அதாவது யூனிகான் வண்டியிலோட இன்ஜின் வந்து அந்த கட்டு அதை முழிச்சுக்கிட்ட பட்டு கொப்பளிச்சது, பெரிய கொப்பளிச்சு இருந்துச்சு. நான் எந்த மருந்தும் வைக்கல, எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டேன், ஆட்டோமேட்டிக்கா ஆறிடுச்சு. சரிங்க ஐயா. சாப்பிடுவேன் கண்டிப்பா, தெளிவா தெரியும் வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டே சாப்பிடுங்கிறது என்னோட ஆசை மேடம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, நிச்சயமா நிச்சயமா. இந்த அமிர்த கலவை கிடைக்கிறதே உண்மையில ஒரு பொக்கிஷம். ஆனா அதை நேசிக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு இட்ஸ் அன்இமேஜினபிள் லவ். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி ஐயா. மதிவண்ணன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. என்னத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில இனிமே எனக்கு எதுவுமே இல்லை, நான் இதே மாதிரி ஒரு கண்ணோடையும் ஒரு காதோடையும் தான் இருக்க போறேன், எனக்கு இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கிறது இல்ல, எனக்கு கை கால் அப்படிங்கிற விஷயங்களும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அண்ட் நான் சுகர்ல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் ஓரியன்டா வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்த எனக்கு எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் இத்தனை விதமான மாற்றங்களை கொடுத்திருக்கு அப்படிங்கிறது உண்மையில ரொம்ப சந்தோஷமான டெஸ்டிமோனி. தேங்க்யூ சோ மச்.